அழகு அழகு சீரியல் பிரடிக்ஷன் ஸ்ருதி மற்றும் கார்த்திக் காதலுக்கு அடுத்த அதிரடி திருப்பம். டாக்டர் ஜி கே ரிவ்யூ. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜி கே ரிவ்யூ. இப்போது அழகு அழகு சீரியலில் என்ன நடக்கப் போகிறது, ஸ்ருதி மற்றும் கார்த்திக் காதல் எந்த முடிவுக்கு செல்லப் போகிறது என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். சுரேஷ் வேலைக்கு கிளம்பி வெளியே வரும்போது மதி அவரை பார்த்து, என்னங்க, சாப்பாடு போட்டு தரட்டுமா என்று கேட்கிறாள். அதற்கு சுரேஷ், எங்க அண்ணியையே காணோம் என்று கேட்க, மதி, அவங்க தம்பிக்குத்தான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க கிளம்பி போயிருக்காங்க என்று சொல்கிறாள். அப்போது சுரேஷ், ஓ அப்படியா, சரி சரி என்று சொல்லிவிட்டு கிளம்ப முயற்சி செய்கிறார். ஆனால் மதி அவரை தடுத்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், நீங்க மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது என்று சொல்றான். சுரேஷ், சரி, என்னன்னு சொல்லு மதி என்கிறார். உடனே மதி, கார்த்திக்கு வேற ஒரு பொண்ண பார்க்கறதுக்கு பதிலா ஏன் உங்க தங்கச்சி ஸ்ருதியையே கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது என்று சொல்கிறாள். சுரேஷ் அமைதியாக இருக்க மதி தொடர்ந்து பேசுகிறாள். உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்காதா? அம்மா, அப்பா, பணம், வசதி இதையெல்லாம் பார்த்து முடிவு பண்ணலாம். ஆனால் ஒரு அண்ணனா இருந்து ஸ்ருதிக்கு என்ன பிடிக்குது என்பதையும் நீங்க பார்த்து பேசணுமே என்று கேட்கிறாள். மதியின் இந்த வார்த்தைகள் சுரேஷின் மனதில் ஆழமாக பதிகிறது. இறுதியில் சுரேஷ், சரி அழகுமதி, உனக்காக நான் இன்னைக்கு சாயந்தரம் அம்மா அப்பா கிட்ட பேசி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். இதற்கிடையில் கார்த்திக்காக பொண்ணு பார்க்கச் சென்ற பாக்யராஜ் மற்றும் குடும்பத்தினர் அந்த வீட்டில் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்துவிட்டதாக தெரிந்ததும் பாக்யராஜ் மிகவும் சந்தோஷமடைந்து, ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயத்த வச்சுக்கலாமா என்று கேட்கிறார். ஆனால் பெண்ணின் அண்ணன் மட்டும் தயக்கத்துடன், என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்க இன்னும் 10 நாள் டைம் கொடுங்க. இந்த மாப்பிள்ளை எப்படி, அவருடைய குடும்பம் எப்படி, அவரைப் பற்றி வேற யாராவது என்ன சொல்றாங்கன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய முடிவ சொல்றோம் என்று கூறுகிறார். இதனால் பாக்யராஜ் குடும்பத்தினர் சற்று குழப்பமடைந்தாலும் வேறு வழியில்லாமல் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அவர்களுடன் மலரும் வருகிறாள். வீட்டுக்கு வந்ததும் நடந்த விஷயங்களைப் பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும்போது தங்கராஜ் அங்கே வருகிறார். அவரைப் பார்த்ததும் மலர் திடீரென அதிர்ச்சி அடைகிறாள். ஏனென்றால் அந்தப் பெண்ணின் அண்ணன் ஒரு காலத்தில் தங்கராஜின் வீட்டில் அடியாளாக வேலை செய்தவர் என்பது மலருக்கு தெரியும். அதே நேரத்தில் ராஜலட்சுமி மற்றும் ராகவனும் வீட்டில் இருக்கிறார்கள். ராகவன் வெளியே போவதாக சொல்லிவிட்டு பொண்ணு பார்க்க சென்றது ராஜலட்சுமிக்கு தெரிய வருகிறது. டேய், நீ பேங்குக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி பொண்ணு பார்க்க போயிருக்கியே, நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்று ராஜலட்சுமி கோபப்படுகிறாள். ராகவன், மலர் ரொம்ப வற்புறுத்தினதால தான் நானும் போயிட்டு வந்தேன் என்று சமாளிக்கிறார். ஆனால் ராஜலட்சுமிக்கு இன்னும் பெரிய சந்தேகம் வருகிறது. நம்ம பசங்க நம்மகிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற வேலையெல்லாம் பார்த்துட்டு வராங்க. எல்லாமே அந்த மாப்பிள்ளை வீட்டார் மூலம் தான் நமக்கு தெரியுது அப்படின்னு வருத்தப்படுகிறாள். இத கேட்ட மலரின் மனதில இன்னொரு சந்தேகம் உருவாகிறது. அப்படின்னா இந்த விஷயம் தங்கராஜ் அண்ணனுக்கு ஏற்கனவே போயிருக்குமா? அவர் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்கணும். அதனால தான் முதல்ல சம்மதம் சொல்லிட்டு, இப்போ 10 நாள் கழிச்சு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களா? என்று யோசிக்கிறாள். அந்த நேரத்தில தங்கராஜ் வீட்டுக்குள் வருகிறார். ராஜலட்சுமி அவரை வரவேற்று உட்காரச் சொல்கிறாள். மலரே, மாப்பிள்ளைக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு வா என்று சொல்கிறாள். மலர் காப்பியை எடுத்துக் கொண்டு வந்து தங்கராஜிடம் கொடுக்கிறாள். உடனே தங்கராஜ், என்ன மலரு, உங்க தம்பிக்கு பொண்ணு பார்த்ததா நான் கேள்விப்பட்டேனே என்று கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்டதும் மலர் சிறிது நேரம் அமைதியாக நிற்கிறாள். ஆனால் இத்தனை நாள் பொறுமையாக இருந்த மலரின் கோபம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது. ஆமா, நாங்க பொண்ணு பார்க்க போயிருந்தோம். அதான் நீங்க போன் பண்ணி வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, இப்போ ஏன் எதுவுமே தெரியாத மாரி கேக்குறீங்க என்று நேரடியாக கேட்கிறாள். மலர் இப்படி தங்கராஜை எதிர்த்து பேசுவதை பார்த்து ராஜலட்சுமியே அதிர்ச்சி அடைகிறாள். என்ன மலரு, மாப்பிள்ளையை எதிர்த்து இப்படி பேசுற என்று கேட்கிறாள்.
அதற்கு மலர், "அத்த, நானும் இத்தன நாளா பொறுமையாதான் இருந்தேன். என் தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறேன். யாராவது என் தம்பிய பற்றி தப்பா பேசினால் நான் சும்மா இருக்க முடியாது. தங்கராஜ் அண்ணா ஃபோன் பண்ணி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணு வீட்ல முதல்ல சரின்னு சொல்லிட்டு, பிறகு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் கேள்வி கேட்கக்கூடாதா?" என்று கேட்கிறாள். தங்கராஜ் கோபமாக மலரை பார்க்கிறார். ஆனால் இந்த முறை மலர் பின்வாங்க தயாராக இல்லை. அப்பத்து ராஜலட்சுமி, "மலரு, அந்த குடும்பம் உங்க குடும்பத்த பத்தி விசாரிச்சிருப்பாங்க. காசு பணம் இருக்கா, வசதி எப்படி இருக்குன்னு பாத்திருப்பாங்க. உங்க தம்பி அந்த வீட்டுக்கு எப்படி வாழ்க்கை நடத்துவாருன்னு யோசிச்சிருப்பாங்க" அப்படின்னு சொல்றா. உடனே மலர், "அத்த, நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களா? அப்படின்னா காசு பணம் இருந்தாதான் நல்ல வாழ்க்கையா? என் தம்பிக்கு பணம் குறைவா இருக்கலாம். ஆனா நல்ல மனசு இருக்கு. பொண்ண சந்தோஷமா பாத்துக்கிற மனசு இருக்கு. அது போதாதா?" என்று கேட்கிறாள். மேலும், "நான் என் தம்பிக்கு நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு நல்ல இடத்திலிருந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வசதியான குடும்பத்திலிருந்து, என் தம்பிய மதிக்கிற குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ண கொண்டு வருவேன். இல்லன்னா என் பேரையே மாற்றிக்கிறேன்" என்று உறுதியாக கூறுகிறாள். தங்கராஜ் இதைக் கேட்டு கேலி செய்வது போல சிரிக்கிறார். ஆனால் மலர் அந்த சிரிப்பைப் பார்த்தும் அசையவில்லை. அப்போது மதி வெளியே வந்து, "அக்கா, பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களே, என்ன ஆச்சு?" என்று கேட்கிறாள். மலர் நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்றா. உடனே மதி, "அக்கா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ற அதிகாரம் தங்கராஜ் அண்ணனுக்கு மட்டும் கிடையாது. உங்க தம்பிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதனால நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. நம்ம வீட்லயே ஸ்ருதி இருக்கிறாளே, கார்த்திக் அவளையே கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. ஏன் ஊர் முழுக்க பொண்ணு தேடணும்?" என்று கேட்கிறாள். இந்த வார்த்தையை கேட்டதும் ராஜலட்சுமியும் தங்கராஜும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சி அடைகிறார்கள். ராஜலட்சுமி, "ஏய் மதி, என்ன பேசுற இது? இது சாதாரண விஷயம் கிடையாது. என் வீட்டு பொண்ணு ஸ்ருதிய அப்படியே கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்ற?" என்று கேட்கிறாள். மதி, "ஆமா அத்த. கார்த்திக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல கூட பிரச்சனை வர காரணம் என்ன? குடும்பத்துக்கு வசதி இல்ல, காசு பணம் இல்லன்னு யாராவது சொல்லியிருக்காங்க. அத கேட்டா யாருக்குத்தான் கோபம் வராது? கார்த்தி நல்ல பையன். ஸ்ருதிக்கும் அவனைப் பற்றி நல்ல அபிப்பிராயம் இருந்தா, இருவரையும் சேர்த்து வைப்பதில் என்ன தவறு?" என்று கேட்கிறாள். உடனே தங்கராஜ் குறுக்கிட்டு, "அழகுமதி, நீ சொல்ற மாதிரி ஸ்ருதி எதையும் கேட்டு நடக்க மாட்டா. அவளுக்கு கார்த்திய சுத்தமாவே பிடிக்காது. நாங்க எந்த மாப்பிள்ளைய காட்டுறோமோ, அந்த மாப்பிள்ளையத்தான் ஸ்ருதி கல்யாணம் பண்ணிக்கப் போறா" என்று முடிவாக சொல்கிறார். மதி சிரித்துக்கொண்டே, "ஹோ! அப்படியா? உங்கள விட ஸ்ருதிய நீங்க தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க போல" என்று கிண்டலாக சொல்கிறாள். பிறகு ராஜலட்சுமிய பார்த்து, "அத்தை, ஸ்ருதிய வெளிய வர சொல்லுங்க. அவளோட மனசுல என்ன இருக்குன்னு அவளே சொல்லட்டும்" என்று கூறுகிறாள். ராஜலட்சுமி ஸ்ருதியை அழைக்கிறார். ஸ்ருதி வெளிய வந்து அமைதியா நிக்கிறா. தங்கராஜ், "ஸ்ருதி, உனக்கு கார்த்திய சுத்தமாவே பிடிக்காது தானே? நீ நல்ல வசதியான வீட்ல வளர்ந்தவ. அந்த வீட்ல காசு பணம் இல்ல, வசதி இல்ல. நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு" என்று கூறுகிறார். ஸ்ருதி எதுவும் பேசாமல் தலையை குனிந்து நிற்கிறாள். மதி அவளிடம் சென்று, "ஸ்ருதி, யாருக்கும் பயப்படாத. உன் மனசுல என்ன இருக்கோ அத அப்படியே சொல்லு. உனக்காக நான் இருக்கேன்" என்று தைரியம் கொடுக்கிறாள். அப்போது ஸ்ருதி மெதுவாக தலை நிமிர்ந்து, "எனக்கு கார்த்திக்க ரொம்ப பிடிக்கும். நான் கார்த்திய தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கார்த்தி மாரி நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவரு பணக்காரரா இருக்கணும்னு நான் நினைக்கல. என்ன புரிஞ்சுக்கிறவரா இருந்தா போதும். என்ன மதிக்கிறவரா இருந்தா போதும். கார்த்திகிட்ட அந்த நல்ல மனசு இருக்கு. அதனால நான் எடுத்த முடிவ மாத்த மாட்டேன்" என்று உறுதியாக சொல்கிறாள். இந்த வார்த்தையை கேட்டதும் தங்கராஜும் ராஜலட்சுமியும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். தங்கராஜ் கோபத்தில் எழுந்து, "ஏய் ஸ்ருதி, நீ என்ன மீறி அந்த கார்த்திய கல்யாணம் பண்ணவே கூடாது. உனக்கு அவன் பிடிக்காதுன்னு நான் சொன்னேன்ல" என்று கத்துகிறார். ஆனால் இந்த முறை ஸ்ருதி பயப்படவில்லை. மதி அவளுக்கு அருகில் நின்று ஆதரவு கொடுக்கிறாள். தங்கராஜ் மலரை பார்த்து, "இதெல்லாம் உன்னாலதான் நடக்குது. நீ உன் தம்பிய உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்ப என் பொண்ணையும் உன் பக்கம் திருப்புற" என்று குற்றம் சாட்டுகிறார்.
அந்த வார்த்தையைக் கேட்டதும் மலரின் பொறுமை முற்றிலும் உடைகிறது. அவள் உள்ளே சென்று தான் இதுவரை சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்துக் கொண்டு வந்து தங்கராஜ் முன் வைக்கிறாள். எப்ப பார்த்தாலும் காசு இல்ல, பணம் இல்ல, வசதி இல்லன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. இதோ பணம். என் தம்பிக்கு பணம் குறைவா இருக்கலாம். ஆனா அவன் வாழ்க்கைய நடத்த தெரியாதவன் கிடையாது. நான் இத்தன நாள் அமைதியா இருந்ததால என்னை பலவீனம்னு நினைக்காதீங்க என்று ஆவேசமாக சொல்கிறாள். அதோடு நின்று விடாமல், அத்தை, நீங்க உங்க பொண்ணு ரேவதிய வசதியான வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அவங்க அந்த வீட்ல சந்தோஷமா இருக்காங்களா? காசு பணம் இருக்கிறதால மட்டும் வாழ்க்கை சந்தோஷமா ஆகிடுமா? ரேவதி அந்த வீட்ல எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பணத்த பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடாது. வாழ்க்கைக்கு புரிதலும், அன்பும், மரியாதையும் முக்கியம் என்று கூறுகிறாள். இதைக் கேட்ட ராஜலட்சுமி அமைதியாகி விடுகிறாள். தங்கராஜாலும் உடனடியாக பதில் சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் சுரேஷ் வீட்டுக்குள் வருகிறார். வீட்டில் எல்லோரும் அமைதியாக இருப்பதை பார்த்து, என்ன நடந்தது என்று கேட்கிறார். ஆனால் கார்த்தி மட்டும், அவள் என்ன தேர்வு பண்ணிட்டா. இப்ப நான் அவள பாதியில விட்டுட்டு பின்வாங்கினா அது அவளுக்கு நான் செய்யும் மிகப்பெரிய துரோகம். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஸ்ருதிய திருமணம் பண்ணிக்கிறேன் என்று உறுதியாக கூறுகிறார். அவருடைய குடும்பத்தினரும் கார்த்தியின் முடிவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக தங்கராஜ் ரகசியமாக விசாரிக்கச் சொன்ன நபர் கார்த்தியைப் பற்றிய சில தகவல்களுடன் திரும்பி வருகிறார். ஆனால் அவர் சொல்வது தங்கராஜ் எதிர்பார்த்ததைப் போல இல்லை. தங்கராஜ் கோபமாக நடந்த விஷயங்களையெல்லாம் சுரேஷிடம் சொல்கிறார். ஆனால் சுரேஷ் யாரையும் எதிர்த்து பேசாமல் மதி காலையில் சொன்ன விஷயங்களை நினைத்துப் பார்க்கிறார். தங்கராஜ் கோபத்தில் அங்கிருந்து வெளியே செல்ல முயற்சி செய்கிறார். அப்போது சுரேஷ் அவரை தடுத்து, மாமா, நீங்க எவ்ளோ கோபப்பட்டாலும் ஸ்ருதியோட மனச மாத்த முடியாது. அவளுக்கு கார்த்திய பிடிச்சிருக்குன்னு அவளே எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டா. இனிமே அவளோட விருப்பத்தையும் மதிக்கணும் என்று கூறுகிறார். தங்கராஜ் சுரேஷை முறைத்துப் பார்த்து, நீயும் உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு இப்படி மாறிட்டியா? இந்த வீட்டுல நான் சொல்றதுதான் நடக்கணும்னு இத்தனை நாளா இருந்தது. இப்ப ஒவ்வொருத்தரும் எனக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்று ஆவேசப்படுகிறார். அதற்கு மதி அமைதியாக, யாரும் உங்களுக்கு எதிரா பேசல. உங்க பொண்ணு வாழ்க்கையப் பற்றி அவளே முடிவு சொல்றா. அத கேட்கத்தான் சொல்றோம் என்று பதிலளிக்கிறாள். ஸ்ருதி உடனே தன்னுடைய அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொள்கிறாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீரில் பயமில்லை. பல வருடங்களாக மனதில் வைத்திருந்த உண்மையை வெளியில் சொல்லிவிட்ட நிம்மதி இருந்தது. அவள் கார்த்திக்கு ஃபோன் செய்து, கார்த்திக், இன்னைக்கு வீட்ல எல்லார்கிட்டயும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாள். மறுபுறம் கார்த்திக் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, உண்மையாவே சொல்றியா? உங்க வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும் என்று தெரிஞ்சும் என்ன தேர்வு பண்ணியிருக்கியா என்று கேட்கிறார். ஸ்ருதி, எனக்கு உன்னை விட்டா வேற யாரையும் நினைக்கவே முடியல. நீ என் பக்கத்துல இருந்தா எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும் என்று சொல்கிறாள். கார்த்திக் கண் கலங்கி, நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் தனியா விடமாட்டேன் என்று உறுதியளிக்கிறார். அதே நேரத்தில் தங்கராஜ் வீட்டை விட்டு வெளியே சென்று ஒருவருக்கு ஃபோன் செய்கிறார். நான் சொல்றத கவனமா கேளு. அந்த கார்த்திக் குடும்பத்தை பற்றி இன்னும் முழுசா விசாரிக்கணும். அவன் எங்க வேலை செய்றான்? அவனோட குடும்ப பின்னணி என்ன? ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா? கடன் ஏதாவது இருக்கா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும் என்று உத்தரவிடுகிறார். கார்த்தியைப் பற்றி ஏதாவது குறை கண்டுபிடித்து ஸ்ருதியின் மனதை மாற்ற வேண்டும் என்பதுதான் இப்போது தங்கராஜின் ஒரே எண்ணமாக இருக்கிறது. மறுபுறம் மதி மலரிடம் வந்து, அக்கா, இத்தனை நாள் நீங்க அமைதியா இருந்ததுக்கு இப்பதான் காரணம் புரியுது. நம்ம குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு விஷயத்த மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றா. மலர், மதி, என் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அதே மாதிரி ஸ்ருதிக்கும் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும். பணத்தை மட்டும் பார்த்து யாருடைய வாழ்க்கையையும் முடிவு பண்ணக்கூடாது. ரேவதிக்கு நடந்தத பார்த்த பிறகு இன்னொரு பொண்ணுக்கும் அதே மாதிரி வாழ்க்கை வரக்கூடாது என்று சொல்கிறாள். மதி அவளுடைய கையை பிடித்து, அக்கா, இந்த முறை நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணலாம் என்று உறுதியளிக்கிறாள். அடுத்த நாள் காலையில் ராஜலட்சுமி ஸ்ருதியை அழைத்து, நேத்து நீ சொன்னதை நான் முழுசா யோசிச்சேன். உண்மையாவே கார்த்திய நீ விரும்புறியா என்று கேட்கிறாள். ஸ்ருதி, ஆமா அம்மா, அவரோட பணத்தை நான் பார்க்கல. அவர் என்னை எப்படி நடத்துறாருன்னு தான் பார்த்தேன். நான் கஷ்டப்பட்டாலும் அவரோட சேர்ந்து வாழ முடியும்.
ஆனால் எனக்கு பிடிக்காத ஒருத்தரோட வசதிக்காக மட்டும் வாழ்க்கை நடத்த முடியாது என்று சொல்கிறாள். மகள் இவ்வளவு உறுதியாக இருக்கிறாள் என்பதை ராஜலட்சுமி முதன்முறையாக உணர்கிறாள். அப்போது தங்கராஜ் வீட்டுக்குள் வந்து, ராஜலட்சுமி, நீயும் ஸ்ருதிய சமாதானப்படுத்தாம இப்படியே விட்டுட்டியா அப்படின்னு கேக்குறார். ராஜலட்சுமி, அவளுக்கு கார்த்திய புடிச்சிருக்குன்னா நாம ஏன் அவளோட சந்தோஷத்த தடுக்கணும்? நம்ம பொண்ணு வாழ்க்கையில நடந்தத நம்ம பார்த்திருக்கோம். வசதியான குடும்பம் என்ற பேருக்காக மட்டும் அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கைய கொடுக்கக் கூடாது. இந்த முறை அவள் மனசு சொல்றத கேட்போம் என்று கூறுகிறாள். இதைக் கேட்ட தங்கராஜின் கோபம் இன்னும் அதிகமாகிறது. அதே சமயம் சுரேஷ் அங்கே வந்து, மாமா, அம்மாவும் ஸ்ருதியும் சொல்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு அண்ணனா என் தங்கச்சிக்கு ஆதரவா இருப்பேன். கார்த்தி நல்ல பையன்னு எனக்கு தெரியும். அவனுக்கும் ஸ்ருதிய ரொம்ப மதிப்பு. அதனால இந்த திருமணத்த நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். தங்கராஜ், சரி, எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா? நான் மட்டும் தேவையில்லாதவனா என்று கேட்கிறார். சுரேஷ், அப்படி யாரும் சொல்லல. ஆனால் முடிவு ஸ்ருதியோட வாழ்க்கையைப் பற்றியது. அதனால அவளோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று பதிலளிக்கிறார். இதற்கிடையில கார்த்தி வீட்டிலும் இந்த விஷயம் தெரிய வருகிறது. கார்த்தியின் குடும்பத்தினர் முதலில் மகிழ்ச்சி அடைந்தாலும் தங்கராஜின் எதிர்ப்பை பற்றி கேள்விப்பட்டதும் சற்று கவலைப்படுகிறார்கள். கார்த்தி நல்ல பேர்ல தான் இருக்கார். அவரை பற்றி எந்த பெரிய குறையும் கிடைக்கல. வேலைக்கும் சரியாக போறார். யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதவர். குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறாராம் என்று சொல்கிறார். இதைக் கேட்ட தங்கராஜ் மேலும் கோபமடைந்து, அப்படின்னா ஏதாவது குறை கண்டுபிடிச்சு கொண்டு வா. எனக்கு அவன் ஸ்ருதிய கல்யாணம் பண்ணக்கூடாது என்று உத்தரவிடுகிறார். இதனால் தங்கராஜ் எந்த அளவுக்கு இந்த திருமணத்தை எதிர்க்கப் போகிறார் என்பது தெளிவாகிறது. மறுபுறம் மலர் பாக்யராஜிடம் நடந்த விஷயங்களைப் பற்றி பேசுகிறார். நம்ம தம்பிக்கு பொண்ணு பார்க்கும்போது கூட தங்கராஜ் ஏதாவது செய்து பிரச்சனை பண்ணிட்டாரு. இனிமே நம்ம குடும்பம் அமைதியா இருக்கணும்னா கார்த்திக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் நடக்கணும் என்று சொல்கிறாள். பாக்யராஜ், நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறதால நானும் உன் பக்கம் நிக்கிறேன். ஆனா இந்த திருமணத்துக்கு எதிராக யாராவது பெரிய பிரச்சனை பண்ணினா அத சமாளிக்கணும் என்று கூறுகிறார். மலர், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பின்னாடி போக மாட்டேன் என்று உறுதியாக சொல்கிறாள். அன்று மாலை கார்த்தியும் ஸ்ருதியும் குடும்பத்தினரின் முன்னிலையில் சந்திக்கிறார்கள். ஸ்ருதி, என்ன நடந்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கும்னு நீங்க உறுதியா இருக்கீங்களா என்று கேட்கிறாள். கார்த்திக், நான் உன்னை விரும்புறது உண்மை. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீ எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்ட. இனிமே உன்னை விட்டுட்டு நான் பின்வாங்க மாட்டேன் என்று கூறுகிறார். ஸ்ருதியின் கண்களில் கண்ணீர் வருகிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிம்மதியாக சிரிக்கிறார்கள். ஆனால் அந்த காட்சியை தொலைவிலிருந்து தங்கராஜ் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கல்யாணத்தை நான் நடக்க விடவே மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிரா நிக்கிறாங்க. ஆனா கடைசி முடிவு என்னோடதுதான். கார்த்தி எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் அவன ஸ்ருதியோட வாழ்க்கைக்குள்ள வரவிட மாட்டேன் என்று மனதுக்குள்ள நினைக்கிறார். அப்போது அவருடைய போன் ஒலிக்கிறது. போனை எடுத்துப் பேசும்போது, மறுபுறம் இருந்தவரு, கார்த்தியைப் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு. அத நேர்ல வந்து சொல்றேன் என்று கூறுகிறார். இதைக் கேட்டதும் தங்கராஜின் முகத்தில் ஒரு மர்மமான சிரிப்பு வருகிறது. அதே நேரத்தில மதி சுரேஷிடம், என்னங்க, நம்ம ஸ்ருதியும் கார்த்தியும் சந்தோஷமா இருந்தா போதும். ஆனா தங்கராஜ் அண்ணன் சும்மா இருக்க மாட்டார் போல என்று சொல்கிறாள். சுரேஷ், என்ன நடந்தாலும் நான் இந்த முறை ஸ்ருதிய தனியா விடமாட்டேன். அவளோட விருப்பத்துக்கு எதிரா எதுவும் நடக்க விடமாட்டேன் என்று கூறுகிறார். மதி, அப்படின்னா இந்த குடும்பத்துல நீங்க எடுத்த முடிவுதான் ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறாள். சுரேஷ் அமைதியாக தங்கராஜை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்போது ஒரு பக்கம் ஸ்ருதி மற்றும் கார்த்தியின் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று குடும்பத்தினர் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தங்கராஜ் அந்த திருமணத்தை நிறுத்துவதற்காக புதிய திட்டத்துடன் களம் இறங்கியிருக்கிறார். கார்த்தியை பற்றி கிடைத்த அந்த ரகசிய தகவல் என்ன? அது உண்மையா? அல்லது தங்கராஜ் உருவாக்கப் போகும் புதிய பிரச்சனையா? அந்த தகவலை வைத்து ஸ்ருதியின் மனதை மாற்ற முடியுமா? இல்லையென்றால் ஸ்ருதி இந்த முறை தன்னுடைய காதலுக்காக தங்கராஜையே எதிர்த்து நிற்பாளா? மேலும் சுரேஷ் தனது தங்கைக்காக கடைசி வரை உறுதியாக நிற்பாரா என்பதுதான் அடுத்தடுத்த காட்சிகளில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஜிகே ரிவ்யூ ரசிகர்களே, உங்களுடைய கணிப்பு என்ன?
ஸ்ருதி டாஷ் கார்த்திக் திருமணம் நடக்குமா அல்லது தங்கராஜ் புதிய பிரச்சனையை உருவாக்குவாரா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சீரியல் அப்டேட், அடுத்த எபிசோடு ப்ரெடிக்ஷன் மற்றும் முக்கியமான திருப்பங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜிகே ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீங்க. நன்றி. ஜிகே ரிவ்யூ.